இன்றைக்கி நம்ம ட்ராகன் ஃபிஷ் எங்கள் அண்ணன் ஐடியில் விளாட போகணும். மேட்ச்சு சூப்பராக போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துன்னு கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டாப் ஐடின்னு மாதிரி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சபடி. ஆனால் எல்லோரும் பிடிச்சது யார்? Y444 5 ஸ்டார். ஓகே, இப்போ நாங்கள் நான் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாட்டிக்கிறேன். ஓகே, ஓடு 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 ஓடு. ஜம்கடிக்கி ஜம்கா ஜிம்கி டக்கி ஜம்டா. ஓகே, எனிமி ஸ்பாட். ஐயோ, எல்லோரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிடானே. ஐயோ, என்கிட்ட 100 இருக்கு. ஷாப்பிங்கோடைய எக்யூப் இருக்கான்னு தெரியல. என்ன ஸ்பீட் யூஸ் பண்ணுறேன். சூப்பர் வைஸ். ஓகே, இப்போ மெடிக்கேட் போட்டுக்கலாம். ஓகே, சூரியத்தின் ஓட்டே அவுட்டு. நம்ம பார்க்கலாம். அமீர் மில்லோன்னு நாங்கள் ஐயோ, அவுட் 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 அவுட்டு. என் டன்னை கட்டி போச்சு. போட்டு தாக்கே அத்தை போட்டு தாக்கே போட்டு தாக்கே. இப்போ எனிமி டீமில் ஒருத்தன் அவுட்டு, எங்கள் டீமில் ஒருத்தன். ஓகே ஓகே ஓகே. எனிமி இங்கே இருக்கான். அவுட் பண்ணிடலாமா? அப்படி நல்ல வேலை கட்டி யாருக்குமே கிடைக்கிற. எப்போ சவுண்ட் வரலங்க. ஓகே, மியூசியம் அரௌண்ட் 2 கிங்ஃபிஷர் ஷாப்பிங் கார்டு எடுக்காது. தப்பாக போச்சு. போட்டு தாக்கி போட்டு இது பண்ண சரியா? ஓகே, அப்போ போகலாம். கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் போட்டு பண்ணிட்டாங்க. குளோபல் பண்ணுறேன். நானே எவ்வளோ பண்ணுவேன். சொல்கிறேன். சூப்பர் ரிவே பண்ணி விட்ருங்க. இருக்கக்கூடாதா? யூடியூப் சேனல் கைஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறேன். எல்லாமே ஓடிக்கிறேனே. ஏமா அடிச்சிட்டேன். எனக்கு டார்க்காக இருக்குன்னு சரியா? என்னென்ன ஆஃப் ஆயிரும். எங்கள் அண்ணன் சும்மா நீ நசன்னானா? அதான் கொஞ்சம் ஆர்டர் எடுத்து கிடக்குனேன். எப்படி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் என் யூடியூப்பில். ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். அடுத்து பயாஜி கிளம்புங்களா பண்ணி சும்மா நான் அடிக்கிறான். எஞ்சா நானும் அடிச்சுவேன். இருக்குங்களா கைஸ் திடீர்னு ஆஃப் ஆயிடும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது சரியா? அட்ரா அடி. சரி, நானே இருக்கேன். அட்ரால நானும் சொல்கிறேன். ஐயோ, கிரெனேட்டு அப்படி என் மேலே பல்லு. ஓடு 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 சோக்கு பார்த்தா ஓடு 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 மேட்ச் பாட்டு அப்படியே லூட்டு போ 2 பேரும் என்ன பார்க்குறோம். போ இருங்க. ஓடு 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 சொல்கிறேன். திடீர்னு நான் தெரியாமல் ஆஃப் பண்ணிடுவேன். கைஸ் டிஃபீட் உல்வர்ஸ் நாங்கள். ஐயோ, எங்கே இருப்பீங்க அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், எவ்வளோ பிளாட்டினம் 3 பிளாட்டினம் 3 ஐஸ். பிளாட்டினம் 3னா இருக்குன்னா ஆரம்பிச்சிடலாம். மறந்துடுங்க.
அப்புறம் அந்த சில துபாகூர் பசங்க நான் நீ இந்த மாதிரி பேச மாட்டேடான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒரு நியூமாக இருக்கட்டுமே, இது பிடிச்சிங்கன்னா கமெண்டில் போட்டுருங்க. நம்ம செகண்ட் சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைபு, அந்த ஒரு சப்ஸ்கிரைப் போட்ட நல்ல ப்ரோக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வருவாங்க. ஓடு நிப்பாட்டு. நான் இருக்கு நிப்பாட்டு. இதோட நியூ வரையே போனாலையோ ஐயோ அடரா வரண்டா அடரா அடிக்கிறாடா. நியூவாக பேசுகிறேன், அதனால் எனக்கு தெரியல. பாட்டு சின்ன பசங்க வந்து இந்த அவ்வளோ கேட்கக்கூடாது. கொஞ்சம் நான் கேட்டுக்குவேன். சின்ன பசங்க கேட்காதீங்க அவ்வளோவா. சின்ன பசங்கிட்ட கேட்கக்கூடாது. நான் அப்புறம் முறைய சொல்லிக்கணும். இப்போ வெறுமனே மெடிக்கெட் போட்டு கிடக்கிறேன். நான் மட்டும் புதுசுமே என்ன ப்ரோ விளாட்ற ஸ்டைலும் வேறு மாதிரி ஆக்குற, விளாட்றதும் வேறு மாதிரி விளாட்ற, எல்லோரும் வேறு மாதிரி விளாட்ற ப்ரோ, பேசுகிறோம் வேறு மாதிரி இருக்குன்னு கேட்பீங்க. அது கொஞ்சம் நியூவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். சரியா? திடீர்னு நம்ம இழுத்து போட்டுருவாங்க, போட்டு தாக்கு விட்டா போட்டு தாக்கு என்னடா 3 4 மாட்டி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு லக்கி ராயில் நம்ம தீபாவளி அப்படி சொல்ல மாட்டேன். செப்டம்பர் 21 இல்லை 22 நம்ம செகண்ட் மூன் வரப்போகுது. நிஜமாக கைஸ், நீங்கள் எர்த் செகண்ட் மூன் போட்டு பாருங்கள், வரும். மடன் கௌரவன் ஒருத்தர் பேசுவார். அப்படியே அப்படி வேணுமா கேட்டுக்கோங்க. ஹிந்திக்காரங்கன்னா உங்கள் இஷ்டம், அப்படி கேட்டுக்கோங்க. நவம்பர் 17 இல்லை 57 days அப்புறம் டெம்பரவரியாக பெர்மனண்ட் கிடையாது, டெம்பரவரியாக. சரியா? அந்த நாளை நான் கொண்டாடணும். அந்த நாளே நான் வந்து செகண்ட் மூன் டேன்னு போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1981 தெரியல, 19 ஆரம்பிக்கும். அதில் வந்து ராபர்ட்டுன்னு ஆரம்பிச்சு வரும் நினைக்கிறேன். ஆமாம், நான் மறந்துருச்சு. அவர் வந்து அதுக்கு வந்து இது மகாபாரத்தில் என்னமோ இது அவுட் மகாபாரத்தில் என்ன ஆஸ்ட்ராய்ட், என்னமோ ஒரு விஷ்ணு ஆஸ்ட்ராய்டா, அர்ஜுன் ஆஸ்ட்ராய்டுன்னு தெரியல. அர்ஜுன் எரிஞ்சேஸ். ஐயோ சாண்டினோ வச்சு ஒரு பவர் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது என்ன ட்ரிக்குன்னு நிறைய பேர் தெரியும். அது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணோமா, இதெல்லாம் எனக்கு அப்சர்வ் கொடுத்துருங்க. கிராண்ட் மாஸ்டர் அட்ரா டபுள் டேக் போடாப்பா. ஒன்று நியூவாக ட்ரை பண்ணானே. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோவாக நம்ம செகண்ட் சேனல் மட்டும் ஃபஸ்ட் சேனல் மட்டும் நான் போட போனேன். மீதி அந்த ஜாலியான பிளேஸு ட்ரோகன் எனக்கு பிடிச்ச ட்ரோகன் இருக்கலாம் நினைக்கிறேன். வேணான்னு விட்டுட்டேன். தேவையில்லாமல் அவ்வளோ காசு இருக்கு வேஸ்ட் பண்ணேன். விட்டேன் நான் ஜிந்தி எங்கள் அம்மா வந்து ஏன்டா தன்னால பேசணும்னு கேட்பாங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அவங்களே மறந்துடுவாங்க கைஸ். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், மறந்தே பேசுவாங்க. அட எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இது வந்து அமௌண்ட் வச்சுருக்கான். நான் அமௌண்ட் வேலை காசு எடுத்து வந்து இடுவாங்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ரைட்டில் அமௌண்ட் என்ன ஃப்ரீயாக எல்லாம் விட்டார் விடுவாங்க. அப்போ அமௌண்ட் இல்லாட்டி ஹலோவின்க்கு விடுவாங்க. அப்போ அமௌண்ட் இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கலான்னு. ஏன்னா இப்போ பெட்ஸ் வந்து 100 அந்த டைம் காயின்ஸுக்கு வச்சு கொடுக்குறாங்க. அர்ஜுன் ஆஸ்ட்ராய்டு சார். அதனால நான் வாங்கலாமா இல்லைன்னு யோசிக்கிறேன். நான் வந்து பிஆராக அவ்வளோவா என் பழைய ஐடியில் விளையாடுவேன். ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட வேணால் நிறைய அமௌண்ட் இருக்குது. என் காசு எட்டு வேணால் பெட்டு வாங்குறேன்டா. அந்த ஒரு கேரட் எவ்வளோ 1000 ரூபீஸுக்கு பெட்டு. நான் நான் இந்த பெட்டாக வாங்குவேன். ஒரு ஹூக்கன் பெட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன்.
இல்லை ஷிக்குருக்கும் தனியாக அந்த மாதிரி. அது எப்போ முடிய போகிறேன்னு பார்க்கணும். இது பெட்ஸுக்கு நான் போய் வைக்கிறேன். பெட்ஸ் நான் பெட்டில் போய் எவ்வளோ நாள் இருக்கும் எனக்கு என்கிட்ட நான் எந்த பெட் வாங்கலாம்னா யோசிக்கிறேன். இந்த பெட்டு எனக்கு நல்லா பிடிக்கல. எனக்கு நான் இந்த பெட்டை வாங்க போகிறேன். இந்த ரோபோட் இந்த பெட்டை வாங்க போகிறேன் கைஸ். இல்லைன்னா அந்த டாகி மாதிரி இருந்துச்சு, அந்த டாகி பெட்டை வாங்க போகிறேன். எனக்கு இந்த பெட்டு பிடிச்சிருக்கு. இந்த பாண்டா பிடிச்சிருக்கு. ஈகிள் எனக்கு மெயினாக பிடிச்சிருக்கு கைஸ். எனக்கு அந்த டாகி மெயினாக நல்லா பிடிச்சிருக்கு கைஸ். க்யூட்டாக ஜெல்லி கேவலமாக இருக்குது. அதாவது கேர்ள்ஸ் பிடிச்சது.